நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். இது கெட்டி மேல ஐங்கர் கிச்சன் அந்த மேட்ரிமோனியோட வீடியோ அது. ஆமாம். இன்னைக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் நீங்கள்? இன்னைக்கு வந்து கோவில் கைங்கரியம் பண்ணுறான் அர்ச்சகர்கள், வைதீகம், புரோகிதம், அந்த அந்த லிஸ்ட்டு இன்னைக்கு வரும். கொஞ்சம் எடுத்துருக்கோம், சில பேர் விட்டு போயிருக்கான்னு தெரியல. இல்லை ஏன்னா நம்ம வந்து அதான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னென்னா, நான் ஒரு இதுலேயும் வந்து வாட்ஸ்அப்பில் இது வந்து நம்ம வெப்சைட்லேருந்து டைரெக்டாக எடுக்க முடியல. ஸோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜும் நான் வந்து பார்த்து எடுத்தது. ஏதாவது இதில் மிஸ்ஸிங் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் போட்டேன்னா நான் பார்ட் 2ல நான் சேர்த்துருவேன். ஆமாம். என்னென்னா எனக்கு வந்து ஒரே டவுட் என்னன்னா, தொண்டமல்லூரில் ஒருத்தர் வந்து அவன் வந்து எம்டெக் படிச்சிருந்தார் அந்த பையன். ஓகே. படித்து அவள் அப்பா முடியல, விட முடியலன்னா அந்த கோயில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்என்சி வேலை பார்த்து விட்டுட்டு இப்போ வந்து இஸ் டூயிங் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஒருட்டி பேசினா கண்டுபிடிக்க முடியல. ஆமாம் ஆமாம், நம்மளால எடுக்க முடியல. அதான் என்னன்னா, இந்த அச்சகால அருன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐஐடி படிக்கிறதோட இதுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம், பெருமாள் அனுகிரகம் ஜாஸ்தி இருக்குவாதான் இந்த ஃபீல்டுக்கு வர முடியும். எல்லாரும் நினைச்சா ஐஐடி கூட படிச்சிடலாம், ஐஏஎம் கூட படிச்சிடலாம். இதுக்கு வந்து பெருமாளோட ஒரு அனுகிரகம் இருந்தாதான் அவன் இந்த லைனுக்கு வர முடியும். ஆமாம். இப்போ வந்து இப்போ டிப்ளமான்னு பார்த்தேன்னு வச்சுக்க 3 வருஷம், இன்ஜினியரிங்னா 4 வருஷம், டாக்டர்னா 5 வருஷம், இது வந்து 14 வருஷம். 14 வருஷம் படிச்சு சரியா படிக்கணும், வேதம் படிச்சு இது வந்து வைதிகத்துக்கு வரணும், இல்லை வேதம் படிச்சு பெருமாள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா, அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னா 14 வருஷம் படிக்கணும். அந்த 14 வருஷம் படிக்கிறது வந்து இன்ஜினியரிங் மெடிக்கலுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வேணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸ்கில்லோட பிளஸ் அனுகிரகம் ஜாஸ்தியாக பெருமாள் கண்டிப்பா பெருமாளுடைய அனுகிரகம். இவாளெல்லாம் வந்து நிஜமா புண்ணியம் பண்ணியிருக்கா. ஆனா என்னன்னா, இவாளை வந்து பேசுற அளவுக்கு நம்ம பேசுறோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. இவாளுக்கு வந்து பொண்ணை கேட்டு நம்ம வந்து இந்த மேட்ரிமோனில போடுற போது இவ்வளவு வந்து அவ வந்து அவ்வளவு பாக்கியம் பண்ணவாள் வந்து அவளுக்கு கூட இப்படி பெருமாள் ஏன் இப்படி பண்றாருன்னு ஒரு சமயம் புரிய மாட்டேங்குது எனக்கு. இல்ல அது அப்படியே வந்து இப்ப வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுது, அவேர்னஸ் இருக்கு, அவேர்னஸ் தெரியுது. அந்த அந்த தொழிலோடைய ஒரு அந்த மகத்துவம் வந்து எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. பொண்ணு கிடைக்கும். ஒரு சமயத்துக்குமே ஒரு காலகட்டத்துக்குமே ஒரு படிப்புக்கு ஒரு சவால் இருந்துட்டேதான் இருக்கும். பிஇ வந்த சமயத்துல பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எல்லாம் அடி வாங்குது. அப்போ பிஇ வந்தது, பிஇயோட பெரிய அலை வந்தது. இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸ் பெரிய அடி. அந்த சமயத்துல ஒரு இது நடந்தது, அது பேர் என்ன, ஒரு டிரான்சிஷன். அப்புறம் பிஇன்னு எல்லாரும் பிஇ வந்ததுக்கு அப்புறம் அந்த பிஇலே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் வந்தது. ஸோ மித்த இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல பிஇ வந்த சமயத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு அவ்வளவு மரியாதை இருந்தது. பிஇ மெக்கானிக்கல் அப்படின்னா ஒரு பெரிய மெக் வந்து ராயல் மெக் அப்படிம்பா. அது வந்து மெக் அந்த என்ஜினியரிங்லேயே வந்து ஒரு ராயல் ஒரு இது ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் அப்படின்னா மெக்குக்கு ராயல் மெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇ மெக் முடிச்சா ராயல் மெக். அதே தூக்கி சாப்பிட்டு இந்த ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வந்தது. அதையும் தூக்கி சாப்பிட போறது ஏஐயும் தூக்கி சாப்பிட போறது. இப்போ 2035ல ஏஐ இல்லாம அடுத்த டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு, எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மெடிசின் பார்த்தேன்னு வச்சுக்கோ. மெடிசின் ஒரு நீ உனக்கு ஞாபகம் இருக்கும், இன்ஜினியரிங் வந்த சமயத்துல எம்பிபிஎஸ் வந்து பெரிய இது இருந்தது. இப்போ எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 35,000 ரூபாய் தான். அதே இது நீ பிஇ முடிச்சு ஃப்ரெஷருக்கு வந்து கிட்டத்தட்ட அவ 80,000 1 lakh வந்துடுறான். ஆனா இப்போ எம்பிபிஎஸ்க்கு 35,000 ரூபாய். அவ எம்டி பண்ணியே ஆகணும். அது மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் ஒரு படிப்புக்கு ஒரு சவால் கஷ்டம். படிக்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம் படிக்கிறாவா. ஆமா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு சர்வீஸ் தான், அவள் தான் சர்வீஸ் தான். எப்படி இவா வந்து பெருமாளுக்கு சர்வீஸ் பண்றாலும் அது மாதிரி அவள் மனுஷாளுக்கு பண்றா, டாக்டர்ஸ். சொல்லு அவளுக்கே சேலஞ்சா இருக்கு. அதே மாதிரி இப்ப இவாளுக்கும் இப்படி சேலஞ்சா இருக்கு. இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து ஆனஸ்டா போட்டிருக்கு, 6 லட்சம் 5 லட்சம் எல்லாரும் போட்டிருக்காங்க. ஆனா அது வந்து ரெகுலரா வரதான் சம்பளம். அது டெஃபினட்டா வந்து இப்போ கண்டிப்பா அதை விட ஜாஸ்தி டைரக்டா வர என்ன சம்பளமோ அதை போட்டிருக்காங்க. பட் அது இங்க நம்மளோட லிஸ்ட்ல இப்ப பார்த்தோம்னா திருச்சானூர்ல இருக்கா, அப்புறம் மேல்கோட்டையில கோவில்ல இருக்கா, திருக்கருங்குடி திவ்ய தேசம் இருக்கு இல்லையா திருநெல்வேலியில, அங்க இருக்கிறவர் இருக்கார். அந்த மாதிரி நிறைய கோவில்ல கோவில்ல அவ வந்து டைரக்டா என்ன இருக்கோ அதை மட்டும். அவளுக்கு வந்து பென்ஷன் இருக்கும், அவளுக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கும். ஆமா, அது வருமானம் அப்படிங்கும் போது அதுல செலவே இருக்காது. அதுல இப்ப பார்த்தோம் 4-5 பேர் வந்து நல்லா வந்து கார் ஓட்ட தெரியுது, நல்லா
நல்லா மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாமே நிறைய ஐடி படிச்சு. என்னை பொறுத்தவரை என்னன்னா அந்த வேதம் படிச்சு வார்த்தை இல்லையா, இந்த 14 வருஷம் இந்த இது படிக்கிறா இல்லையா, படிச்சவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். இந்த அகாடமிக் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். வந்து நம்ம இதுலேயே பார்த்தா தெரியும், எம்எஸ்சி, எம்ஃபில் மேத்தமெட்டிக்ஸ், எம்பிஏ ஹெச்ஆர் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக படிச்சிருப்பா. ஏன்னா இந்த படிப்புடைய அந்த ஞானம் அதோட வைடு வந்து ஜாஸ்தி. கரெக்ட். ஆனால் ஏன் பொண்ணு தான் வர மாட்டேங்கிறாங்க? சவால் என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சேலஞ்ச் என்னன்னு பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும், அனுஷ்டானங்கள் ஜாஸ்தி, மடுசார். ரெண்டாவது இதுக்கு வந்து ஓய்வுன்னு கிடையாது. ஆனா அது வந்து அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. மைனஸோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அவ நினைக்கும் போது ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலாம், யாரோட பிரஷரும் இருக்காது, ஸ்ட்ரெஸ் கிடையாது, யார்ட்டும் கை கட்டி நிக்க வேண்டாம் இல்லையா. ஆமா, எவ்வளவு ஒரு எல்லாரும் எவ்வாட்டம் தான் கை கட்டின்னு வருவா. ஆமா, மரியாதை மரியாதை சொசைட்டில அந்த மடிசார் கூட ரெடிமேட் மெட்சார் வந்து கட்டிட்டுலாம். ஆமா, ரெடிமேட் மெட்சார் கட்டிடலாம். என்ன சமைக்கிறது வேணா கிச்சனுக்கு போய் சமைக்கிறது வேணா கொஞ்சம் மரியாதை சமைக்கணும். அது வந்து நம்ம வந்து ஒரு புண்ணிய கைங்கரியமா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. நம்ம இருக்க போற ஒரே ஒரு லைஃப், அந்த லைஃப் வந்து மனசு திருப்தியா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறது வந்து அது ஒரு தனி ஒரு சுகம். இது வந்து எனக்குன்னு தோன்றதுதான் இந்த காலகட்டம் வந்து இவாளுக்கு இந்த மாதிரி சவாலா இருக்கு. ஆனா இதோடைய அருமை வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு காலத்துல புரியும். இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, வேற எங்கேயும் பண்ண முடியாது. கரெக்ட். ஆனா இப்ப நல்லா இப்போ வேலை சொல்லி கொடுக்குறோம்னா சைமல்டேனியஸ்ல வந்து அகடமிக்ஸும் கொண்டு வந்துட்டா. அப்ப நிறைய பேர் எல்லா இதுலயும் கும்பகோணத்துல கூட ஒரு ஸ்கூல் இருக்கு, வேத பூமின்னு. நம்ம இவர் தான் பண்றாரு, இந்த பாண்டரங்கன் கோவில், அவாளுடைய கோவில் இருக்கு. அவாளுடைய ஸ்கூல் இருக்கு. நம்ம இங்க மேல்கோட்டையில போனோம், மேல்கோட்டையில பார்த்தோம். இப்போ இங்க நம்ம இங்க லீலா பேலஸ் கிட்ட இருக்கேன். வைதிக சமாஜம் அது அங்கேயும் படிக்கிறான். இப்ப அது வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கேன், துஷ்யந்த் ஆகட்டும், வேல்குடி ஆகட்டும், டாக்டர் வெங்கடேஷ் ஆகட்டும், இவாள்லாம் வந்து இவாளுக்கு பார்த்தேன்னா வேல்குடி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர் வெங்கடேஷ் எம்பிபிஎஸ் ப்ரொஃபஷன், துஷ்யந்த் வந்து பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் பிட்ஸ் பிளானி. இவாளுக்கு இந்த வேதம் படிச்சனால இந்த அகாடமிக் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த நார்மல் அகாடமிக் சிலபஸ்லாம் வந்து அவ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதின்னு போயிடுவா. இந்த எக்ஸாம்ல அவளுக்குலாம் வந்து சர்வசாதாரணம். இது லைஃப் கூட வந்து ரொம்ப ஹாப்பியா கண்டென்ட்டா நல்லா நீ சொல்ல மாதிரி அது லைஃப் கிடைக்கிறது, அதோட மரியாதையே தனி. அது வந்து அனுபவிச்சவங்க தான் தெரியும், அது வந்து ஒரு நாளுமே வந்து நம்ம வந்து இந்த துஷ்யந்தும் டாக்டர் வெங்கடேஷும் இல்லாம நம்மளுடைய நாள் வந்து கழியாது. அது மாதிரி வந்து அதோடைய மரியாதை, அதோடைய அந்த ஆத்ம சுகம், அந்த இது வந்து எந்த ப்ரொஃபஷனும் கொடுக்க முடியாது. அதான் இன்னைக்கு இருந்த வாரம் தெரிஞ்சாலும் போட்டிருக்கோம் நம்ம. ஆமா, பாருங்க, வேற விட்டு போய் திருப்பி பண்ணலாம். யாராவது இதை பார்த்துட்டு யாராவது வந்து பொண்ணு அந்த ஏஜ் குரூப்ல இருந்து வந்தாங்கன்னா சந்தோஷம். ஸோ பொண்ணுகளோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுங்க. இந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன். பெருமாள் அனுகிரகத்துல இருக்கிறவா, அவள்கிட்ட வந்து நம்ம பண்ண கொடுக்கறதுனால கண்டிப்பா கெட்டு போக மாட்டான். கண்டிப்பா இருப்பா. அது வந்து கேரண்டி வந்து பெருமாள் பண்ணால பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்றான்னு போது கொடுப்பேன் இருக்கு அவளுக்கு. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். நிறைய சின்ன பசங்களும் இருக்கா, கொஞ்சம் பெரியவாளும் இருக்காதுல்ல. இந்த திருப்பதியில இருந்தவாலும் அந்த தாயார்கிட்ட எத்தினாலும் நினைச்சுப்பேன், பெருமாளுக்கு நித்தியா கல்யாணம் பண்ணி கொடுத்து பண்றா, ஏன் அவ ஏன் தாயார் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாளேன்னு ஒரு சமயம் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினா இருக்குது. அது தாயாரோட கணக்கு வேறையா இருக்கும், அவளுடைய கணக்கு வேறையா இருக்கும். கண்டிப்பா அவளுக்கு வந்து நல்லது நடக்கும். பாருங்க, ஏதாவது மிஸ்ஸிங் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் கொடுங்க, நம்ம பார்ட் 2ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.